இது ஒரு வழக்கமில்லை, இது வலி, இது பிரார்த்தனை, இது சரணாகதி. பழைய காலத்தில் இடும்பன் என்ற ஒரு வலிமையான வீரன் வாழ்ந்தான். அவர் அகத்தியர் முனிவரின் சீடன். ஒருநாள் அகத்தியர் இடும்பனிடம் கட்டளையிட்டார், வடக்கே இமயமலைக்குச் சென்று 2 புனித மலைகளாகிய சிவகிரி சக்திகிரியை எடுத்து வா. இடும்பன் பிரம்மாவின் தண்டை கொண்டு 2 மலைகளையும் கயிறு போல் பாம்புகளால் கட்டினான். அவற்றை தோளில் சுமந்து வந்தான். அதுதான் உலகிலேயே முதல் காவடி. அவன் மலைகளை மட்டும் சுமக்கவில்லை, தன் அகம்பாவத்தையும் சுமந்தான். வாழ்க்கை போல நிறுத்த முடியாத நீண்ட பயணம். இறுதியில் பழனியை அடைந்தான். சோர்வாகி 2 மலைகளையும் தரையில் வைத்தான், ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து. அந்த நேரத்தில் முருகப்பெருமான் சிறுவனாக மாறி அந்த மலை மீது அமர்ந்திருந்தார். மலைகளை தூக்க இயலாமல் அகம்பாவம் கொண்டு தெய்வத்துடன் போராடினான். அகம்பாவம் எப்போதும் தோற்கும். இடும்பன் தன் தவறை உணர்ந்து முருகனிடம் சரணடைந்தான். இடும்பா, நீ உண்மையான பக்தன். இனி என் கோவிலின் காவலனாக இருப்பாய். காவடி சுமக்கும் அனைவரும் உன்னிடம் ஆசிர்வாதம் பெற்றே என்னை அடைவார்கள் என்று ஆசிர்வதித்தார். அதனால்தான் இன்று வரை முருகனை வழிபடும் பக்தர்கள் காவடியை சுமந்து தன் வாழ்க்கை சுமைகளை முருகனிடம் ஒப்படைக்கிறார்கள். காவடி பக்தியின் சின்னம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.